கோமாளி அவனே கோமாளி அபார அறிவாளி அவனே கோமாளி அவனே அறிவாளி. கோ என்றால் அரசரை, மா என்றால் பெருமையை குறிக்கும் அம்சமாகும். கோ என்றால் அரசரை, மா என்றால் பெருமையை குறிக்கும் அம்சமாகும். இதுவே கோமாளி என பெறும் ரகசியம் தானே குறிக்கும் அம்சமாகும். அவனே கோமாளி அவ்வாறு அறிவாளி அவனே கோமாளி அவனே அறிவாளி. அருமை அருமை அருமை. பேரன்புக்கும் இருக்க பெருமைக்குரிய தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மார்களே, என்ன மார்களே, அண்ணன்மார்களே, அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப பாடின பாட்டு எங்க வாத்தியார் பாட்டு. இது யாருக்காவது அர்த்தம் புரிஞ்சுதா? கண்டிப்பா கண்டிப்பா. புரியல புரியல புரியாது. நான் தான் கோமாளி, நான் தான் கோமாளின்னா புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். புரியல இல்ல, புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் எங்க வாத்தியார் அப்படி எழுதியிருக்கார். சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளவு பெரிய பாட்டு எழுதியிருக்காரு பாத்தியா? அறிவாளி. இப்ப நான் என்ன பாடினேன்னு யாருக்கா தெரியும்? கோமாளி அறிவாளிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. கோமாளி அறிவாளி ரெண்டு தான் தெரிஞ்சிருக்கேன். சிவனுக்கும் பிரம்மாவுக்கும், சிவனுக்கும் பிரம்மா அதெல்லாம் புரிஞ்சிச்சு. ஆனா எதுக்காகன்னு தெரியல. புரியல. புரிஞ்சுக்கிறதுக்கு நான் 40 வருஷம் ஆகும். ஆமாமா. அப்ப அந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி மறுபடியும் இப்பவே புரிஞ்சுக்கிட்டா அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க. அடுத்த வருஷமாவது என்ன சொல்றான்னு புரியுதான்னு பார்ப்போம். அப்பதான் நம்மளை கூப்பிடுவாங்க. அதனால தான் புரியாம வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லுவேன். எப்பவும் தெரியும், கோமாளி வந்துட்டேன் கோடி அறிகிறேன் பாடுவானே. இன்னைக்கு என்ன பாடுனானே புரியலையே. அவன் தெரியுமில்ல, யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்க முகத்தை பார்க்கல தெரியுது எனக்கு. அதை புரிஞ்சுக்கிருவேன். ஏன்னா முகத்தை பார்த்து அறிந்து செயல்படக்கூடியவன் தான் கலைஞன். ஆனா கலைஞன் முகத்தை பார்த்து செய்கிறவன் தான் ரசிகன். கண்டிப்பா. அது நீங்க செய்யல. அதை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இந்த கச்சேரியை அது அப்புறமே வச்சுக்கிறேன். இப்ப முதல்ல நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். என்ன விஷயம் பாடணும் அப்படிங்கிற? கோ என்றால் பெருமையை, மா கோ என்றால் அரசரை, மா என்றால் பெருமையை குறிக்கும் அம்சமாகும். என்ன அர்த்தம்? கோமான். கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அரசன். அரசன். கோ கோல். கோன்னா அரசன். கோல். கோன்னா பசுமாடுன்னு ஒரு அர்த்தம். பசுமாடு தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் வச்சிருக்கான் பாரு. பெருமாள். இது தமிழை புரிஞ்சுக்கிறவனுக்கு தான் தெரியும். அவன் தான் தமிழன் இல்லையா? கோ என்றால் அரசரை, மா என்றால் பெருமையை குறிக்கும் அம்சமாகும். மானா பெருமை. மா மாபெரும், மா மனிதன் சொல்றாங்க இல்லையா? மாமா மாமான பெருமையா? பெருமைதாங்க. எந்த தாய் மாமன்க? எந்த மாமா? ஒரு மாவுக்கே பெருமை இருக்குல்ல, 2 மாவுக்கு பெருமை இருக்குல்ல. அப்ப மாமானா பெருமை தானே. இந்த மா என்றால் பெருமையை குறிக்கும் அம்சமாகும். இதுவே கோமாளி எனப்பெறும் ரகசியம் தானே கூறும் அம்சமாகும். எப்படி எழுதிருக்காரு பாருங்க. பெருமாளுடைய அம்சம் தானே. மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் இந்த கோமாளி. கோனா அரசன், நான் யார்? மானா மகாலட்சுமி ஆத்தா. விளையாட்டு சரிதான் சரிதான். இவரே எழுதுக்கலாம். கண்டிப்பா உண்மை உண்மை. என்னடா அறிவாளியை பொறுத்துதான். கோமாளி யாருன்னா மகாவிஷ்ணு அவதாரம். ஏன் இந்த உலகத்தை காக்கும் அவதாரம் அவன் தான் மகாவிஷ்ணு. ஏன்னா அவன் தான் முதல்ல கோமாளி அவதாரம் எடுத்தவன். எதுக்கு எடுத்தான் தெரியுமா? அதுக்கு வார்த்தை போட்டிருந்தாரு. கவனிச்சீங்களா? இருக்கா? சிவனாரை கவிய பிரம்மாவின் தலைவில செய்தவன் கோமாளி. கோமாளி அப்படின்னா என்ன? சிவனோட கையில சிவனாருடைய தலைய அப்படி கவிச்சான். என்னன்னா சிவனுக்கு 5 தலை, பிரம்மாவுக்கு 5 தலை. ஆரம்பத்துல அப்புறம் தான் 4 தலையா மாறிச்சு. கிள்ளி எடுத்த. என்னடா அது எதுக்குன்னா சிவன் முண்டாட்டி கன்ஃபியூஸ் ஆயிட்டான். நம்ம புருஷனுக்கு 5 தலை இருக்கு, இந்த ஆளு பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கு. யாரு இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம புருஷன் தான் வர்றான்னு பிரம்மாவுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டான். யாரு? அங்கே சிவன் முண்டாட்டி பார்வதி. டென்ஷன் ஆயிட்டாப்ல சிவன். வையால
நான் வர்றதுக்கு அவன் தெரியல அடி இல்லையா 5 தலை இருக்கனால தானே டபக்குன்னு பிரம்மாவுடைய ஒரு தலையை பிடிச்சி கிளிப்பிட்டாப்ல ஆனா கிள்ளினது என்ன ஆகி போச்சு அப்படி கையை கவிக்கிருச்சு அதுதான் கபால தோஷம் கையை கவிக்கிட்டு விட மாட்டேங்குது அவரு உதறி பாக்குறாரு விடல என்னென்னமோ செஞ்சு பாக்குறாரு அப்பத்தான் மச்சனே யாரு மச்சனே மகாவிஷ்ணு அதுதான் சொன்னா மாம மச்சனின் தயவு மாதிரி எவங்கிட்ட தயவும் வராது கண்டிப்பா இறக்க சிந்தனை மச்சனை பார்த்தாரு ஐயோ நம்ம மச்சனை இப்படி அவதிப்படுறான்னு சொல்லி கோமாளி அவதாரம் எடுத்து ஆடி பாடி அப்படி எப்படி செஞ்சார்ல இந்த தலை வாய் விட்டு சிரிச்சுதான் என்னடா இப்படி கையை விட்டுருச்சு அதான் சொன்னார் சிவனாரை கவிய பிரம்மாவின் தலைவில செய்தவன் கோவாளி சிவனை சிரசிலே கைய வச்சு கொல்ல வந்தவனை கொன்ற திருமாலே கோமாளி அப்படின்னா என்ன அர்த்தம் சிவன் தலையிலேயே கைய வச்சு கொல்ல வந்தேன் ஒருத்தன் யாரு அவன் தான் பத்மாசுரன் நான் யார் தலையில கைய வச்சாலும் அவன் சாகணும் வரம் கேட்டான் அப்பதான் சிவனுக்கு பாவம் வரம் கேட்டா கொடுத்துருவேன் ஆமா எங்க அப்ப இலகைய மனசுக்காரன் சரி படான்ட்டான் இந்த வரம் வாங்கின முண்டை போய் சும்மா இருக்கணும்ல ஆமா இது டெஸ்ட் பண்ண பாத்திருக்கேன் அதுக்கு காரணம் யாரு கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையா பாக்கணுமே என்னடா பண்ண போறேன் ஓன் தலையிலேயே கைய வைக்கிறேன் அப்புறம் அதத்தான் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறியாடான்னு கேக்குறது அந்த வார்த்தை கொடுத்து அப்ப விரட்டி வந்தான் அப்ப விரட்டி வரும்போது மச்சனை உதவி பண்றேன் யாரு மகாவிஷ்ணு அவர் தான் மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு மோகினி அவதாரம் எடுத்து ஆடினார் பாடினார் பாடி அப்படி தலையில கைய வச்சாரு அந்த முண்டப்பையிலையும் தலையில வச்சேன் எரிஞ்சு செத்து போனேன் இது வரலாறை புறாம் புராணங்களை புறாம் இந்த பாடலுக்குள்ளே அடக்கினவர் தான் எங்க வாத்தியார் தங்கவேல் ஐயா அப்ப எவ்வளவு கோமாளி பாட்டுல இவ்வளவு விஷயத்தை அடக்கி வச்சிருக்காருன்னா ஒரு சும்மா சாதாரணப்பட்ட ஆளாக்க முடியுமா இல்லைங்க இந்த மாதிரி கோமாளிகளுக்கு அறிவானவர்களுக்கு இந்த மாதிரி அறிவான பாட்டை எழுதி தருவாங்க சும்மா எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா சிசிய பிள்ளைகளுக்கும் இந்த பாட்டை எழுதி தர மாட்டான் சரி அது என்ன பண்றது விதைக்கிற நல்ல இடத்துல விதைச்சாத்தான் விளையும் அதை சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக உங்கள் அனைவரையும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே நான் கோமாளியாக இருந்து மகாவிஷ்ணுவாக இருந்து உங்களை எல்லாம் வரவேற்கிறேன் அப்படின்னா நான் யாரு அப்ப என்ன நீங்க கையெடுத்து கும்பிடணும் ஆமா நீங்க கும்பிட்டா பத்தாது அவங்களும் கும்பிடணும் சும்மா இல்ல சும்மா இல்ல பெருமாள் கோயிலையே நான் போனாலும் பெருமாளை விட்டுட்டு என்னைத்தான் கும்பிடணும் ஏன் பெருமாளுடைய அவதாரம் நான் தான்டா வைத்தியக்காரா என்னோட 2 அவதாரம் இருக்கு பெருமாளும் நான் தான் ஹரி சிவனும் நான் தான் ஹரியும் நானே அரணும் நானே அதனாலதான் எங்க அப்பா எனக்கு ஹரியரன் பேர் வச்சான் பாத்தீங்களா அப்ப 2 யோகம் தானே எனக்கு யோகம் அதனால என்னை கும்பிட்டுக்குங்க உங்களுக்கு யோகம் வரும் அப்படின்னு சொல்லி முதல்ல நாடகத்தை நல்லபடியா பார்க்கணும் அது எப்படி பார்க்கணும் முழிச்சுக்கிட்டா அப்புறம் குப்புறப்படுத்த குண்டிலே வைப்பாங்க அர்த்தம்லாம் பேசிருக்கு முழிச்சுரு பார்க்கறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கூத்தா நினைச்சு பார்க்கணும் அப்புறம் சினிமா கண்ணோட்டத்துல பார்த்தா நாடகம் உங்களுக்கு பிடிக்காது எப்படி சினிமா என்பது திரையிலே வந்து போகக்கூடிய மின் பிம்பங்கள் சும்மா அப்படி பிம்பம் திரையை கட்டி ஓட்டுறது நிழல் மாதிரி திரும்ப திரும்ப அதான் வரும் நிழல் தான் வரும் செஞ்சாலும் தான் வரும் அவ்வளவுதான் நாங்க மாத்தி மாத்தி வருவோம் ஆமா அது வருமா வராது உலகம் சுற்றும் வாலிபன் ஒரே படம் 50 நாளைக்கு ஓட்டினாலே அதே தானே வரும் ஆமா 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 அது மாத்தி மாத்தி வருமா எது ஒரு ஒளி கூட வராதுல்ல ஆனா நாங்க அப்படி இல்ல மாத்தி மாத்தி வருவோம் அன்னன்னைக்கு என்ன அமைதோ திரையிலே வந்து போகக்கூடிய மின் பிம்பங்களுக்கும் நாங்கள் நேரிலே மக்களை சந்திக்கக்கூடிய எங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க அதுல எத்தனை பேர் வேலை பார்ப்பேன் தெரியுமா பணம் போடுறேன் ஒருத்தன் ஆமா யாரு அவன் தான் ப்ரொடியூசர் நடிக்கிறது ஒரு ஆளு கேமராமேன் ஒரு ஆளு டைரக்ஷன் அவர் ஒரு ஆள் இதுல ப்ரொடக்ஷன் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் சாப்பாடு ஏற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சாப்பாடு வரும் கதாநாயகனுக்கு ஒரு விதமான சாப்பாடு கதாநாயகிக்கு ஒரு விதமான சாப்பாடு சைடு ஆர்டிஸ்டுக்கு ஒரு விதமான சாப்பாடு எல்லாம் தனியா ரெடி பண்ணி வச்சிருப்பார் எல்லாம் ரெடியா இருக்கும் ஆனா கதாநாயகன் அந்த ஷார்ட் நேரத்துக்கு வருவார் வந்து நிப்பாப்ல திடீர்னு அவருக்கு மூட் அவுட் ஆயிரும் சரி எனக்கு மூடு சரியில்லை ஷூட்டிங் கேன்சல் பேக்கப் அப்படின்னு போயிடுவார் பணம் போட்டவன் தலையில துண்டை போட்டு நிக்க வேண்டியது ஒன்றும் சொல்ல முடியாது சொன்னோம்னா அடுத்த நாள் ஷூட்டிங் வர மாட்டானே ஆனா பேசாம தான் இருப்பேன் இப்ப நாடகம் நீங்க வச்சிருக்கீங்க ஊர்ல கோயில்ல செலவு பண்ணி மைக் செட்டு போட்டு மேடை போட்டு லைட்டு போட்டு எங்களுக்கு சோறு போட்டு
காப்பி டீ வாங்கி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் மேடையில் வந்து நான் வந்து நின்ற உடனே எனக்கு மூடு சரியில்லை, புடிச்சு கட்டுக்கு அந்த நாடகம் கேன்சல், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா என்ன உயிரோட விடுவீல? புடிச்சு கட்டுக்கு அந்த போஸ்ட்ல கட்டுவாங்களா இல்லையா? நம்ம உங்களை அதுதான் சினிமா நடிகனுக்கும் நாடக நடிகனுக்கும் உள்ள வித்தியாசம். சினிமாவில் 1000 காட்சி தப்பா எடுத்தாலும் அதை திருத்தி பதிஞ்சுக்கலாம். நாடகத்தில் அப்படி இல்லை. இன்னைக்கு என்ன எங்க வாயில வருதோ அதான் வசனம், என்ன வருதோ பாட்டு அதுதான், என்ன பார்க்கணுமோ அதுதான் உங்க தலையெழுத்து. மாத்திக்கிட்டு இருங்க நான் அப்புறமா வேற மாதிரி சொல்றேன் அப்படின்னா சொல்ல முடியாது. அதுதான் எங்களுடைய அமைப்பு, அதுதான் நேரில் செய்யக்கூடிய விஷயம். அதனால இதை நீங்க ரொம்ப பக்குவமா உட்காந்து பார்க்கணும்னு சொல்லி எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லவா? சொல்றேன் முடிச்சுதாங்க இருக்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவை எங்களுக்கு தரவு வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. இடையில செஞ்ச நாடகத்தை கெடுக்க வேணாங்க, இடையில செஞ்ச நாடகத்தை கெடுக்க வேணாங்க. இனி உலகத்தில் யாரும் இல்லைங்க. அமைதியாக கூச்சல் குழப்பம் செய்யக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கப்படாது, கூட்ட காலை விட்டு ஆட்டப்படாது, இந்த அரங்கத்திலே கலகங்கட்டல் செய்யப்படாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. போட கூட்டத்திலே கூச்சல் குழப்பம் செய்யக்கூடாது, குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கப்படாது, அங்கே இங்க காலை விட்டு ஆட்டப்படாது, இந்த அரங்கத்திலே கலகங்கட்டல் செய்யக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க.